செய்தியை பார்த்து வருகிறோம். ரயில்வே தேர்வு எழுத உள்ள 6000 பேருக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அந்த ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மூலமாக உதவி லோகோ பைலட் பணிக்கு இந்தியா முழுவதும் 18,000 காலி பணியிடங்களும் தமிழகத்தில் 491 பணியிடங்களும் இருப்பதாக கடந்த 2024 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக பணியிடங்களுக்கு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் CBT 1 எனப்படக்கூடிய கணினி முறையிலான முதல்கட்ட தேர்வில் 6,315 பேர் தமிழகத்திலும் தேர்வு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு என்பது கடந்த மார்ச் 19 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு அவர்களான தேர்வு மையம் என்பது ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டிருந்தது. பல ஆயிரம் கிலோமீட்டர் அவர்கள் பயணம் செய்ய வேண்டியது தொடர்பான பெரிய சர்ச்சை எழுந்தது. தேர்வு மையத்தை மாற்ற சொல்லி கேட்டிருந்தார்கள். அதற்கு ரயில்வே வாரியம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. கடைசி நேரத்தில் தேர்வையும் ரத்து செய்து கடும் அவதிக்கு மாணவர்களை தேர்வுகளை உள்ளாக்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அடுத்த தேர்வை மறு தேர்வு நடத்தும் பொழுது தேர்வு மையங்களை தமிழகத்தில் ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான தேதியை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்திலும் தேர்வு செய்யப்பட்டிருந்த அந்த 6,315 பேருக்கும் தமிழகத்தில் உள்ளே அவர்களுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலேயே தேர்வு மையமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மே 2ஆம் தேதி அவர்களுக்கான அந்த 2ஆம் கட்ட தேர்வு என்பது நடைபெற இருக்குது என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. இது தேர்வுகளுக்கு ஒரு பயனுள்ள வகையில் அவருடைய கோரிக்கையை ஏற்று ரயில்வே வாரியம் செய்துள்ள அந்த ஏற்பாடு என்பது தேர்வுகளுக்கு ஒரு பயனளிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.